டெக்ஸ்டைல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக இப்போ ஒய்ஃப் போய் பல் எடுத்துகிட்டு வந்தாங்க, இங்கே சொத்தை அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டென்டிஸ்ட் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக் டூத் பிரஷ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு எலக்ட்ரிக் டூத் பிரஷ் வந்து வாங்கணும்? அது வந்து ரொம்ப 1600 விலை. நம்ம ப்ரஷ்ஷை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு 10 ரூபாலேருந்து 20 ரூபா தான். ஸோ இதை வச்சு ஏன் வளர்க்கக்கூடாதுன்னு அந்த டாக்டர் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை வச்சு நம்ம வளர்க்கணும் அப்படின்னா 100 ஸ்ட்ரோக்ஸ் மேலே நம்ம வந்து இப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. பட் இது எலக்ட்ரிக் டூத் பிரஷ் வந்து நிறைய ஸ்ட்ரோக்ஸ் பண்ணுறதுனால இங்கே நம்ம போயிட்டு இந்த சொத்தையாகிறதுக்கு இந்த சாக்லேட்டு ஐஸ்கிரீம் இதெல்லாம் நம்ம வந்து அங்கங்கே சரியாக சாப்பிட்டுட்டு பல் வளர்க்கறது கிடையாது. அதேமாதிரி இந்த நான்வெஜ்லாம் நிறைய சாப்பிட்றவங்க உள்ளெல்லாம் போய் உள்ளே இருந்துரும் அந்த இதெல்லாம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டிகே ஆகி தான் வந்து நம்ம எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரிக் டூத் பிரஷ் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து 40,000 நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நிமிஷத்தில் 40,000 ஸ்ட்ரோக்ஸ் வந்து அது வந்து பண்ணும். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ண முடியாது. அதனால தான் இந்த மிஷினுக்கு அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அகரோட பிராண்ட்லேருந்து இந்த எலக்ட்ரிக் டூத் பிரஷ் தான் நம்ம வந்து இன்னைக்கு சேனலில் அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ போறோம். பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல வந்து இங்க பாருங்க, வாட்டர் ப்ரூஃப், ரீசார்ஜபிள், 1 இயர் வாரண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இத்தனை மோட் இருக்கு, மொத்தம் எத்தனை 5 மோட் வந்து உங்களுக்கு கிளீனிங் மோட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட விலை பாத்தீங்க அப்படின்னா 1600 ரூபா. பட் எம்ஆர்பி வந்து 3700 ரூபா, அதோட கம்மி தான். இங்க வந்து 40,000 ஸ்ட்ரோக்ஸ் பர் மினிட் வந்து போட்டுருக்கு பாருங்க. இது ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் அக்ரோ பிராண்ட் வந்து சீரியஸா சொல்றேங்க, 1600 ரூபாய்க்கு வர்த்து தான். ஸோ பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு இங்க பாருங்க இது வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் தனித்தனி அட்டாச்மெண்ட்டு. ஸோ நீங்கள் இதை வந்து நம்ம இதில் வந்து இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். இங்கே பாருங்கள், திருப்பி இப்படி வச்சு உள்ளே வச்சு இதை இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஏற்கனவே வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரெஷ்ஷை வந்து தனியாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து இங்கே பாருங்கள், 1 2 3 4 ப்ரெஷ்ஷு மொத்தம், அதுலேயே 5 இருக்குது. அது இல்லாமல் இந்த பல்லு உள்ளெல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ரொம்ப இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு ப்ரெஷ் தான். இந்த ப்ரெஷ் வந்து எப்பயுமே தேவைப்படாது. நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டவுனில் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1 மாதம் வருங்க பேட்ரி பேக்கப்பு. சரிங்களா? அந்த ப்ரெஷ்ஷை வைக்கிறதுக்கான பவுச் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அட்டாச்மெண்ட்டு, சார்ஜிங் கேபிள், இவ்வளோ தான். ஸோ மோடு வந்து நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஜஸ்ட்டு எடுத்தது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட்டில் இருக்குது. லாஸ்ட்டாக நான் வந்து ஒயிட்டில் தான் வச்சுருந்தேன். அதுவே வந்து ஞாபகம் வச்சுக்கோ எந்த மோடு வந்து உங்களுக்கு ஃபேவரேட்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து மூமெண்ட்டு பாருங்கள், இந்த 2 எண்டு இருக்கா, அது மூவ் ஆகுதா. அதுக்கப்புறம் மாற்றிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், க்ளீன்னு சொல்லிட்டு இருக்குது. க்ளீன் மோடில் மாறுது பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்சிட்டிவ் இருக்குது பாருங்கள், சென்சிட்டிவில் மாறுது. அப்புறம் வந்து பாலிஷ் மாறுது, அங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மசாஜ் தான் வந்து ஃபேவரேட் மோடு, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஸோ சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் தனியாக கழட்டி கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மோடை மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே பட்டனை திருப்பியும் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகுங்க பாருங்கள். சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு சும்மா லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாங் ப்ரெஸ்ஸு ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்கள், பேஸ்ட் வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து டக்குன்னு ஆன் பண்ணிடாதீங்க. வெளியே வச்சு ஆன் பண்ணிங்கன்னா தெரிச்சிடும் ஃபுல்லாக. சரிங்களா? பல்லு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சரி, நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்ல. சும்மா அப்படி மேலே வச்சிங்கனாலே போதும். இங்கே பாருங்க, ஸோ அதுவே வந்து க்ளீன் பண்ணிவிடும். சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப ஈஸி வேலை. இப்போ இது வந்து வாஷ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பல்லு வந்து ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்கள் அப்படியே சும்மா பாருங்கள், ஃபுல்லாக கூட தண்ணி ஊற்றி கழுவலாம், ஒன்றும் ஆகாது. எனக்கு வந்து சென்சிட்டிவ் டீத்து. சரிங்களா? அந்த ஈரெலாம் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அதனால் எனக்கு பல் கூச்சம் இருக்குது. அதனால் நான் வந்து சென்சிட்டிவ் மோடு தான் வந்து செலக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி 2 மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இது ப்ராடக்ட் எப்போவும் வந்துருச்சு. பட் வெயிட் பண்ணி அது எப்படி இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது. ஈரெலாம் ஏதாவது ரொம்ப தேஞ்சிடுதா, ஏன்னா மிஷின் சொல்கிறாங்க, ஏதாவது ஆகுதா, உள்ள பிரச்சனை ஆகுதா, உள்ள நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அப்படியே விருன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கையில் தான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அது மூலயமா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.